மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறது சொல்றதா இருக்கட்டும், இந்த பக்கம் கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா பக்கம் விஜய்னா விஜய் முகம் தானே வாக்கு. இல்ல கரெக்ட் தானே, விஜயோட முகம் தாங்க வாக்கு. நீங்க சொல்றீங்கல்ல 40% இல்ல வீட்டுக்கு ஒரு விஜய்னு இருக்கீங்களா, அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்னு சொல்ல தற்கொலைகள் இருக்கதான் செய்யறாங்க, ஆச்சரியக்குறிகளும் கேள்விக்குறிகளும் இருக்கதான் செய்யறாங்க. அது இவங்க நினைச்சு பாக்குறத விட அது 10% தான் இருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க 100% ஒரு கணக்கு பண்றீங்கல்ல, அது கிடையாதுன்னு சொல்றேன். இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியக்குறிகள், பெண்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியக்குறி பெண்கள் இல்லை. ஒண்ணு சிம்பிளா சொல்றேன், விஜய் வீட்டை விஜய் ஓட்டு இருக்கா, விஜயோட வீட்டுல விஜய் ஓட்டு இருக்கா இல்லன்னு நான் சொல்லுவேன். ஆதவர்ஜனா வீட்டுல விஜய் ஓட்டு இருக்கா இல்ல. ஆதவர்ஜனாவுடைய மனைவி, ஆதவர்ஜனாவுடைய மாமியார், மாமனார், அவரோட மச்சானோட வைஃப் எல்லாம் சேர்த்து பாருங்க. ஆதவர்ஜனா மட்டும் ஓட்டு போட்டா உண்டே தவிர சொல்ற ஒரு வீட்டுல அதான் அந்த கணக்கு வந்துருச்சு, ஒரு ஓட்டு. சரி, ஆதவர்ஜனா வீட்டு விஜய் வீட்டுல விஜய் ஓட்டு மட்டும் தான் இருக்கு. ஒரு ஓட்டு. இப்போ நான் வந்து இந்த கட்சியில நிக்கிறேன்னா என்னோட மனைவி ஓட்டு போடுவாங்க, என்னோட பசங்க 12 வயசு தாண்டி தான் ஓட்டு போடுவாங்க, அப்பா அம்மா ஓட்டு போடுவாங்க. அதுவே விஜய் கிடையாதுன்னு நான் சொல்றேன். நீங்க எங்க பக்கத்து வீட்டுக்கு போறீங்க, சரி பனையூர்ல விஜய் ஓட்டு இருக்கா, இப்ப பாக்குறோம் நேத்து என்ன நடந்துச்சுன்னு. அராஜகம் பண்றாங்க, விருப்ப மனு கொடுங்க சொல்லி அராஜகம் பண்றாங்க. இது எல்லா இடத்துலயும் மறிக்கிறாங்க. எங்க வந்து சும்மா பொதுமக்கள் வந்து எங்க கஷ்டமா இருக்கு, என் வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டுறா திமுக 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 வந்து காதல கத்துறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கான் பாருங்க அவன். அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் ஓட்டு போட போறாங்களா, இந்த மகளிர் எல்லாம் ஓட்டு போட போறாங்களா? இல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கே வெளியே வராத அந்த மக்கள் எல்லாமே இப்ப விஜய்க்காக வந்திருக்காங்க அப்படின்னா அதுவுமே திமுக காசு கொடுத்துதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதான் சொல்றேன், இவங்க எது பண்ணாலும் விஜய் வந்து ரோட்ல போகும்போது புழுதி பிறந்தாலும் அதுக்கு வந்து திமுக தான் காரணம். திடீர்னு விஜயோட கார் டயர் பஞ்சர் ஆனாலும் திமுக தான் காரணம். அவர் திமுக போபியால இருக்காரு. அதுதான் ஒரு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து இந்த 2 வருஷத்துல நான் சொல்றேன் இல்லையா, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், அது எல்லாத்தையுமே தவற விட்டுட்டாரு. இந்த 3வது வருடமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொன்னீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஆண்டு இப்ப வந்து மக்கள் நீதி மையம் கூட நான் பாத்திருக்கேன். மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு இடம் ஆண்டு விழா எப்படி கொண்டாடுறாங்க, துவக்க எப்படி கொண்டாடுறாங்க பாத்துருக்கேன். சின்ன சின்ன கட்சிகளை சொல்றேன், பெரிய கட்சிகள் எல்லாருமே வந்து கொள்கைகளை பேசுவாங்க, நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்னு சொல்லி பேசுவாங்க, என்னென்ன செயல் திட்டங்கள் முடிச்சிருக்கோம்னு பேசுவாங்க, அடுத்தடுத்தா என்ன செயல் திட்டங்கள் பண்ண போறோம், அது மிக குறிப்பாக தேர்தல் ஆண்டும் பொழுது நம்ம தேர்தலுக்கு எப்படி தயாரா இருக்கும்னு பேசுவாங்க. ஆனா என்ன நான் பார்த்த வரைக்கும் அங்க நடந்தது ஒரு ஹியூமர் கிளப் ஆண்டு விழா. எல்லாரும் சிரிங்கப்பா, சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். மக்கள் இல்ல, தயவுசெய்து மக்களை சொல்லாதீங்க, அங்க வந்திருக்கிற ஆச்சரியக்குறி கூட்டம், அவ்வளவுதான். இல்ல அத வந்து அவரு அங்க நடத்தினாலுமே அது வந்து 3 லட்சம் பேர் வெளியே இருந்து பாக்குறாங்களே. இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அவங்க இதோ அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை, 5 கோடி பேர் பாத்துட்டாங்க. 5 கோடி பேர்ல வந்து 4 கோடி பேர் கண்டென்ட்டுக்காக பாக்குறான். விஜய் வந்து ஒரு அப்படியே கண்டென்ட் அள்ளி வீசுறாரு. அப்பா இன்னைக்கு வந்துருச்சா, ரெடி ஆயிடுறாங்க எல்லாரும். ஓகே, தலைவன் கண்டென்ட் கொடுத்துட்டாடா, நம்ம இன்னைக்கு வீடியோ போடலாம்டா, நிறைய இவனை வச்சு செய்யலாம்டாங்கிறதுக்காக பாக்குற ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு காலத்துல விக்கிரவாண்டியில ஒரு ஆர்வத்தோட விஜய் என்ன பேச போறன்னு ஆர்வத்தோட பார்த்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி விஜய் அங்க போனாரு, அடுத்ததாக நீங்க வந்து இது ஸ்ரீபெரும்புதூர் போனாரு, ஒவ்வொரு இடமா மாறி மாறி விஜய் சினிமா டயலாக் தான் பேசுறாரு. இன்னைக்கு என்ன பஞ்ச் டயலாக் பேச போறாரு விஜய், இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. விஜய் மக்களுக்கு என்ன பேச போறாங்க தாண்டி விஜய் இன்னைக்கு என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, புதுசா திருக்குறள் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த பஞ்ச் தான் வருதே தவிர ஆக்கப்பூர்வமாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட நீங்க இது வரைக்கும் நீங்க விஜய் ஆக்கப்பூர்வம் பேசியது என்ன? டிவிகே அகைன்ஸ்ட் டிஎம்கே, டிவிகே அகைன்ஸ்ட் டிஎம்கே, இதை தாண்டி அவரால் சொல்லவே முடியல. கொள்கை தலைவர் யார், கொள்கை தலைவர் என்ன, எதுக்காக கொள்கை தலைவராக இருக்கிறாங்க, உங்க கட்சியோட கொள்கை என்னடா எனக்கு தெரியாது. அதான் சொல்றாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதாங்க எழுதி போடுறது படிச்சுட்டு போறது வேற. உண்மையிலேயே நீங்க அது கொள்கையே கிடையாது அவங்களுடைய. அது வந்து அவங்க சொல்றது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை. அதுவே உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன். அந்த புத்தகத்துல இருக்கின்ற வார்த்தை என்பது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிறது எங்களோட கோட்பாடுன்னு சொல்றாங்க. இந்த பிறப்புக்கும் எல்லா இருக்கும் நீங்க முதல்ல எங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அதற்கு உண்மையா இருந்தீங்களா? ஒரு ஆணப்படுகொலை நடந்தா அதுக்கு பேச மறுக்கிறீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நீ ஆதவர்ஜனா தலித்துகளுக்கு உண்டான கொடுமைகள் பெரிய கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. தலித் பிரச்சனைக்கு மற்ற கட்சிகள் பேசணும்னு சொல்லி நீ எங்க பேசுன? நீங்க என்ன சொன்னீங்களா, வேங்கவேல வந்து துரோகம் பண்ணாங்க, நீங்க வேங்கவேல் போக வேண்டியதானே, மேல்பாய் திரௌபதி அம்மன் கோயில் போக வேண்டியதானே, தலித்துகள் தாக்கப்பட்ட இடத்துல நீங்க போய் நிக்க வேண்டியதானே, உங்களுக்கு யார் தடுத்தா? அதே திருமணம் தான் போகணுமா? அப்பெல்லாம் கிடையாது, நீங்க போக வேண்டியதானேப்பா. யார் வந்ததுக்கு அப்புறமா போவோம். அதான் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே செய்வாங்க. அப்படின்னா நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன செய்வீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு நீங்க மாதிரி ஆட்சிக்கு வரணும்? இதெல்லாம் சரியில்லை, ரைட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் சரியில்லை, மக்கள் ஒத்துக்கிறாங்க. இதை நீ வந்து என்ன சரி செய்ய போற? நீ வந்தா என்ன மாற்றத்தை கொடுக்க போற? நீ ஒரு விஷயத்த சொல்ற, இது தப்புங்க, அராஜகம் பண்றாங்க, ஓகேப்பா, உங்க கட்சிக்காரங்க அராஜகம் பண்றாங்களா பண்ணலையா? இந்த கட்சியில வந்து நிறைய பாலியல் குற்றவாளிகள் இருக்காங்க, உங்க கட்சியில பாலியல் குற்றவாளிகள் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க வந்து நாமக்கல் மாவட்ட செயலர் என்ன பண்ணாரு,
நீங்க திருச்சியோட மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஸ்பா சென்டர் நடத்திட்டு இருந்தார், அவர் கைதாகலையா? எத்தனை போக்சோ வழக்குகள் அவங்க கைதாகலையா? நீங்க விரல் சுட்டி நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் உங்க கட்சியிலும் நடந்துகிட்டு இருக்கு. எந்த விதத்துல நீங்க இந்த கட்சிகள், நீங்க குறை சொல்ற கட்சிகளுக்கு மாற்றா இருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா நீங்க ஊழல் சொல்ற கட்சிகள் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, நான் மறுக்கல. நீ உள்ளே வரல, எவ்வளவு பெரிய நீ வந்து திருட்டு வேலைகள் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு வந்து நேத்து ஒண்ணு இல்லைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 50,000 வேட்பு மனுவா, 50,000 விருப்ப மனுவா, ஒரு விருப்ப மனுவோட காஸ்ட் 100 ரூபாய். அப்ப எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க நேத்து மட்டும்? 50 லட்சம். இது ஒரு ஸ்கேமா இல்லையா? எவ்வளவு சூப்பர். நீங்க பகல் நீங்க வந்து உண்மையிலேயே வந்து ஹெச்வினோத் என்ன பண்ணிருந்தாரு, சதுரங்க வேட்டையா, இந்த சீன்லாம் சேர்க்கணும். உட்கார்ந்த இடத்துல 50 லட்சம் ரூபாய். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 234 தொகுதி தான். இந்தியா முழுக்கவே எவ்வளவு தொகுதி நமக்கு தெரியும். 50,000 விருப்ப மனுவை நீ வாங்கி எதுக்காக நீ விற்கிற? 50,000 விருப்ப மனு முதல்ல ஏன்? நீங்க வந்து எல்லா கட்சியும் கொடுப்பாங்க, கொடுக்கும் போதே 10,000 15,000. ஏன் இந்த ஃபில்டர் வைக்கிறாங்க? ஏன்னா இருக்கிறது 234 தொகுதி தான். எலெக்ஷன் தான் நீ வந்து சில செலவழிச்சுதான் ஆகணும். உடனே வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம், 10,000 ரூபாய் கேட்கறாங்களா இல்லையா? ஏன்னா தேர்தல் என்ன சொல்றாங்க, எல்லா காசும் மக்களோட வரிப்பணத்துல செய்ய முடியாது, நீயும் அதுல பங்கெடுக்கணும், நீ காசு கொடுத்து ஆகணும். ஓசில எல்லாம் வந்து நிக்க முடியாது. அதே மாதிரிதான் கட்சிகளும் என்ன பண்றாங்க, திமுக 10,000, அதிமுக 15,000, ஏதோ ஒரு காஸ்ட் பிக்ஸ் பண்ணி தான் உள்ள வர. இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்க, ஒசியானதுக்கு போன் போட்டு மாவட்ட செயலர் எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்து 200-300 ஃபார்ம் வாங்கிட்டு 120 மாவட்ட செயலர், ஒவ்வொரு மாவட்ட செயலர் வந்து 200-300 ஃபார்ம் நேற்று வாங்கிட்டாங்க. நான் என்னடா 10,000 உள்ள போட்டிருக்கு, அவனுக்கு மாவட்ட செயலருக்கு தெரியாம இந்த ஸ்கேம் நடத்துறாங்க பாருங்க. மாவட்ட செயலர் 10,000 ரூபாய் வாங்குறது வந்து நார்மல் தானே? நீங்க அதான் சொல்லல, இது முதல்ல யாருக்குமே தெரியாதுன்னு நான் சொல்றேன். நேத்து பேசுறவங்க என்ன பேசினாங்க, திமுக 100 ரூபாய்க்கு ஃபார்ம் கொடுப்பீங்களா, அதிமுக 100 ரூபாய்க்கு ஃபார்ம் கொடுத்தீங்களா சொல்லி இலவசமாவே கொடுப்பாங்க. நீ 10,000 கட்டணுமே, அதை சொல்றாங்கல்ல திமுக அதிமுக. இலவசமா ஆன்லைன்ல விட்டாங்கல்ல, அது 100 ரூபாய் கட்டி தான் நீங்க எடுக்க முடியும். நீங்க அதில் சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா திமுக அதிமுக அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், ஃப்ரீயா தான் வருது. சரி ஓகே, ஃப்ரீயா வருது. நீங்க சொல்றீங்களா, இப்போ நீங்க ஒரு திமுக அதிமுக வேட்புமனுக்கு போனீங்க, விருப்பம் வாங்க போனீங்கன்னா முதல்ல கூட சொல்லிடுவாங்க, டிடி 10,000 15,000 நீ கட்டணும், அப்பதான் உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்போங்கிறதா நியதி, அதான் விதி. எந்த கட்சியில நீ ஓசில ஃபார்ம் வாங்கிட்டு போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நல்ல ஒரு ஸ்கேம். 50,000 அந்த 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துட்டாங்க. எல்லாரும் போற வரவங்களா மக்கள்லாம் வந்து வாங்குறாங்க. எனக்கு புரியல, மக்கள் வந்து தேர்தலில் நிக்க போறாங்களா இப்போ? இது விருப்பம்ங்கிறது யாருக்கு நடந்துங்க? யாரெல்லாம் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறோமோ, ஏன்னா எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குன்னா நான் போய் வாங்குறேன். நான் சும்மா வாட்டர் கேன் போட வந்து சார் 100 ரூபாய்க்கு ஃபார்ம் கொடுக்குறீங்களா, அதுதான் இது நடந்தது. ஏன் 100 ரூபாய்க்கு எங்க தலைவருக்கு ஃபார்ம் கொடுக்குறாருப்பா, இப்ப 10,000 கட்டு அப்படின்னு சொல்றீங்க. இதுல பெரிய ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அதையும் தாண்டி சில பேர் வந்து சேருவாங்க, வந்து அதுலயும் கிளீனா ஒன்று பண்ணாங்க. 2 நாளா ஒரு சோர்சஸ் என்னங்க சோர்சஸ் சொல்லுது, விஜயே நேர்காணல் பண்ண போறாராம். அப்ப நீங்க 10,000 கட்டிட்டு போனீங்கன்னா விஜயே உங்களை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணுவாரு. சோ அதுக்காக தான் இத்தனை கூட்டங்கள் போய் வாங்குனது. சரி, விஜய் எத்தனை பேர் நேர்காணல் பண்ணுவாரு? சரி, நீங்க இப்ப நேத்து 50,000 இன்னைக்கு நீ டவுன்லோட் பண்றீங்க, ஒரு 1 லட்சம் பேர் 10,000 கட்டணும் வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேர் 10,000 கட்டிட்டாங்க, 100 கோடி ஆச்சு. இந்த 1 லட்சம் பேரும், இந்த 1 லட்சம் பேரையும் விஜய் என்னைக்கு நேர்காணல் பண்ணி முடிப்பாரு? 2036 தேர்தலுக்குள்ள முடிச்சிருவாரா? எவ்வளவு நூதனமா கொள்ளடிக்கிறாங்க பாருங்க இந்த கட்சி. எப்ப இந்த ஊழல் வேலையை யார் தட்டி கேட்கறது? நேத்து ஒரு 50 லட்சம் அடிச்சிருக்க, நீங்க தொடர்ச்சியா வந்து இந்த 10,000 வாங்கி அது ஒரு அடிக்க போற, இதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்றேன் கேளுங்க. முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், 2 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இதை இப்ப 3 கோடி ஆக்கிட்டாங்க. 2 கோடி ரூபாய் எம்எல்ஏ சீட்டுக்கு. நீங்க இப்ப விருப்பம் எல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் நடக்குது. பட் ஏற்கனவே சில பேர் வந்து அப்ரோச் பண்றாங்க, சீட் வேணுமா வாங்கிக்க, 3 கோடி ஒயிட் டிடி எடுத்து கொடுத்துரு. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமும் சிக்கல் இருக்கு. முதல்ல வந்து 2 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணலாம் தான் புஷியானந்தோட பிளானா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சிபிஎஃப்சில பிரச்சனை இருக்கு, சிபிஐல பிரச்சனை இருக்கு. நம்மள இன்னும் தொடாத ஒரே டிபார்ட்மெண்ட் இடி மட்டும்தான். இடியும் கை வச்சிடாம இருக்கணும்னா தயவு செய்து இதை ஒயிட்ல வாங்கன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அதனால இப்போ யாராவது போறாங்கன்னா, ஓகே ஒரு வேட்பாளர் போறாரு, நம்ம புதுக்கோட்டையில இருந்து போறேன், என்னங்க 1 கோடி ரூபாயில இருந்து 3 கோடி ரூபாய், அது ஏதாவது ரேட் ஃபிக்ஸ் பண்ண, ஆளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு டிடி எடுத்து கொடுத்துருங்க. ஓகேங்க, நான் டிடி எடுத்து கொடுத்துட்டேன், எனக்கு சீட் கன்ஃபார்மா கொடுத்துருவீங்களா? அதை எப்படி கொடுப்போம்? உங்க தொகுதியில் 5 பேர் போட்டிருக்கான், சரிங்க ஓகே பரவாயில்ல, சீட் கிடைக்காது, இந்த காசு திரும்ப கொடுத்துருவியா? அது எப்படி காசு கிடைக்கும்? நீங்க ஏன்னா நீங்க கொடுக்கறது பார்ட்டி ஃபண்டு. வாங்குற பேர் என்ன வேறுன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நீ ஆகணும்னா நீ காசு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு அத பார்ட்டி ஃபண்ட்ல சேர்க்கறாங்க. நான் டொனேஷன் தான் கொடுக்க கூடாது, அதனால பார்ட்டி ஃபண்ட்ல கொடுத்துட்டாங்க. சரிங்க, பார்ட்டி ஃபண்ட் தான், நீ திரும்ப கூட எனக்கு காசுனா அது கொடுக்க முடியாது. அது பார்ட்டி ஃபண்ட்ல போய் சேர்ந்துச்சு, அது எப்படி உள்ள போகும்? உள்ள போனது எப்படி வெளியே வரும்? முதல் வாய்க்குள்ள போயிடுச்சு. அப்ப இந்த திருட்டு என்ன சொல்லுவீங்க நீங்க? இது நடக்குது. ஒரு 100 ரூபாய் ஆரம்பிச்சு 3 கோடி ரூபாய் வரைக்கும் திருடுகின்ற ஒரு கட்சியாக தாவேக இருக்கு. நான் இந்த சக்தி, இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா ஊழல் குறித்தெல்லாம் விஜய் முதல்ல பேசும்பொழுது திமுக பாஜக பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப லேட்டஸ்டா தான் வந்து அதிமுக ஊழல்னு பேசினார். இதற்கு பேர் என்ன விஜய் அப்படிங்கறது ஒரு கேள்வி. நேற்றுல இருந்து வருமான வரி
அது வந்து 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டது செல்லும். ம். அதுல உண்மையிலே பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து ஃபார் அகேன்ஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ஸை மட்டும் நான் சொல்றேன், ரொம்ப எல்லாம் போல. 2016 ஐடி ரைடு போறாங்க. நீங்க புலி படம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகணும். நைட்டோட நைட்டா பிடி செல்வகுமார் வீட்டுல ரைடு, விஜய் வீட்டுல ரைடு. அதனால காலைல படம் ரிலீஸ் ஆகும், மத்தியான ஷோஸ் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரைட்ல ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட பொருந்தக்கூடிய சில பொருட்களை எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு விஜய் ஒரு பெரிய எல்இடி டிவி வாங்க வச்சுங்களேன். இதுக்கு சோர்ஸ் என்னப்பா, அது எங்க காசு வந்துச்சு? தலை சரி வரையும் வாங்கிட்டேங்க. இந்த ஏன்னா நீ செக்கில் நீ 16 கோடி போட்டு வாங்கியிருக்க, அதுக்கு நீ டாக்ஸ் கட்டிட்ட. அதுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுத்துருப்பாங்க ப்ரொடியூசர். 16 கோடி இல்லை நீ கணக்கு காமிச்சிட்ட. அது இல்லாம இது ஒரு ஏதோ தெரியுதே, சொல்லு எங்க இருந்து வாங்கினேன்? நான் 5 கோடி தான் வாங்கினேங்க. எப்படி வாங்கினேன்? பிளாக்கா வாங்கினேன். ரைட், ஓகே, 5 கோடி வாங்கினியா? ரைட். அடுத்த இன்னொரு சுற்று மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எவிடன்சஸ் வருது. 5 கோடி மாதிரி தெரியலையப்பா, உண்மையை சொல்லு. 15 கோடி வாங்கினேங்க. அப்போ அன்னைய நிலையில புலி படத்துக்கு விஜய் செக்கா 16 கோடியும் கேஷா 15 கோடியும் நீங்க வாங்குறீங்க. நீங்க சினிமால அது சகஜம் தான் சொல்லிச்சுக்கோங்களேன். எல்லாரும் பெரிய நடிகர்கள், சின்ன நடிகர்கள் எல்லாரும் வாங்குவாங்க. ரொம்ப சில பேர் தான் நேர்மையா இருப்பாங்க, அவங்க செக்ல தான் வாங்குவாங்க, டிடிஎஸ் கட்டிடுவாங்க. இந்த இன்கம் டாக்ஸ்ல ஒன்னு ஃபைல் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் வாங்குவாங்க, இல்ல கட்டுவாங்க. இதுதான் வந்து தரிசனம். இதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை. விஜய் ஒரு நடிகராக அவருக்கு உரிமை இருக்கு. எனக்கு வந்து இதை நீங்க போட்டது தப்பு, நான் அடுத்த வருஷம் இந்த என்னோட இன்கம் எல்லாம் காமிச்சிட்டேனே அப்படிங்கிறது. அடுத்த வருஷம் என்ன சொல்ல 34 கோடி ரூபாய்க்கு நான் கணக்கு காமிச்சிட்டேன், 15 கோடி அதில் சேர்த்துட்டேன். அதெல்லாம் 2 அமௌண்ட் கொண்டு வராரு. டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஒன்று கொண்டு வராரு. நான் செலவுகள் எனக்கு இவ்வளவு ஆச்சு, ஒரு 89 லட்சம். ரசிகர் மன்றத்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்தேன், அதையும் எடுக்கிறாங்க. எவிடன்ஸ்லாம் நீ சொல்றது பொய், இந்த டிப்ரெஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடையாது, ஒழுங்குமுறை அதையும் கட்டு. சரிங்க நான் கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லி கட்டுறாரு. இதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அவருக்கு உரிமை இருக்குல்ல, ஏமாத்துறதுக்கு உரிமை இருக்குல்ல. சரி, ஏமாத்துறதுக்கு உரிமை இருக்குன்னே வச்சுக்கலாம். நீங்க அடுத்ததாக அப்பீல் போறதுக்கு உரிமை இருக்கு. ஏமாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி உரிமை இருக்கும்? அவங்க சொல்றாங்க நடிகர்னா அப்படிதான் இருப்பாங்க. நான் அதெல்லாம் கூட ஒத்துக்கிறேன்னா, இதை எந்த இடத்துல இருந்து பாக்குறேன்னா, ஊழல் சக்தின்னு பேசுற விஜய் எதுக்காக நீ கருப்பு படம் வாங்குறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. இது எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். விஜய் என்ன சொல்றாரு, விஜய் ஒரு சாதாரண மனிதர் தானேங்கிறதா தாவே கூட நிலைப்பாடு. தப்பு செஞ்சுட்டாருங்க வேற வேற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சாரி, எல்லாரும் நடிகராக செய்யறாங்க. ஓகே, அப்போ உனக்கு இவ்வளவு சக்தின்னு பேசுற யோகியதை எங்க இருந்தாலும் நான் கேட்கிறேன். நீ வாங்கின 5 கோடி, இது இந்த ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லுங்க. வாங்கின 5 கோடி உண்மையா? கருப்பு படம் ஆமா. வாங்கின 10 கோடி உண்மையா? ஆமா. அப்போ நீ கருப்பு படம் தானே வாங்கின. அந்த கருப்பு படத்துக்கு வந்து டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறது தானே நீ நினைச்ச. நீ கருப்பு அடுத்த வருஷமே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க. நீங்க நான் சிம்பிள் நீ கோர்ட் ஆர்குமெண்ட் பாருங்க. ஒன்னே ஒன்று தான் ஐடி சொல்லுது. நாங்க ஒருவேளை அந்த தேதியில இந்த சர்ச்சை கண்டக்ட் பண்ணாட்டி விஜய் அவராக வந்து, சார் நான் கருப்பு படம் வாங்கிட்டேன் சார், நான் வந்து கட்டன்னு கட்டிருப்பாரா? யாராவது கட்டுவாங்களா? அவ்வளவு நேர்மையா இருந்தா கருப்பு படம் வாங்க மாட்டாங்க. அவன் அவ்வளவு நேர்மையின் சிகரம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது செக்கா கொடுத்துருங்க, நான் 250 கோடி இருந்தாலும் செக் தான் வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் லியோ, மாஸ்டர் எல்லாத்துலயும் விஜய் கருப்பு படம் தான் வாங்கிட்டு இருப்பார். அடுத்தது சர்ச் போல, ரைடுக்கு போல, அவ்வளவுதான். ரைடுக்கு போயிருந்தாங்கன்னா ஒவ்வொன்னா தோண்டி 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 எடுத்திருப்பாங்க. இது எங்க இருந்துச்சு, அது எங்க இருந்துச்சு, இது எங்க இருந்துச்சு. விட்ட காரணத்தினால விஜய் வந்து தான் நேர்மையானவர் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார். நீங்க அங்கே நேர்மை இல்லாததுங்கிறது இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த 1.5 கோடி ரூபாய் நீ ஃபைன் கட்டி தான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரு, லிமிடேஷன் பீரியட்னு ஒண்ணு இருக்கு. 2019க்குள்ள நீங்க 2016க்கான அசஸ்மெண்ட் 2019க்குள்ள எனக்கு ஃபைன் போட்டுருக்கணும். நீங்க 2019 தாண்டி ஃபைன் போடுறீங்க, அதனால கட்ட முடியாது. 3 வருஷம் கழிச்சு போடுறது தப்பு தானே? எனக்கு புரியல. நீ வந்து 3 வருஷம் முன்னாடி கொலை பண்ணிட்ட, இப்ப 3 வருஷம் தான் முடிஞ்சு போச்சுல்ல, அதெல்லாம் ஆவியாகி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாலை ஊத்திட்டோம், அதனால அந்த கொலைக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லிடுவோமா? இல்ல நீ வந்து ஒரு திருட்டு பண்ணிட்ட, உன 3 வருஷம் கழிச்சா நீ எங்கேயோ தலைமறைவா இருந்த குற்றவாளி, நாங்க திருடி 3 வருஷம் ஆச்சுங்க, என்ன விட்டுருங்க. சரிப்பா 3 வருஷம் ஆச்சா, விட்டுலாம். அந்த மாதிரி சட்டம் ஏதாவது வச்சிருக்கோமா நம்ம? கோர்ட் அதான் சொல்லுது. நேற்று கோர்ட் என்ன சொன்னுச்சு, இந்த லிமிடேஷன் பீரியட் அதெல்லாம் தூக்கிட்டு வராத, லிமிடேஷன் பீரியட் கட்டு. நீ இதுக்கு மேல அப்பீல் போறேன்னா போய்க்க. இல்ல எனக்கு 1.5 கோடி போட்டது தப்பு, நான் தான் அடுத்த வருஷம் காமிச்சேன் இல்ல அப்படின்னு நீ போய்க்க, அது வேற விஷயம். ஆனா அந்த லிமிடேஷன் பீரியட் கதையை தூக்கிட்டு வராத, மற்ற விஷயங்களுக்கு நீ டாட்டுக்கு போய்க்கலாம், நீ ஹையர் அப்பீல் போய். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், விஜய் கருப்பு பணம் பெற்றார் ஆமாம், விஜய் ஏமாற்ற முயற்சித்தார் ஆமாம், விஜய் ஒரு ஊழல்வாதி ஆமாம், அவ்வளவுதான் சிம்பிள். இல்ல அது இன்னுமே நிரூபிக்கப்படல தானே. நேற்றுல இருந்து எல்லாருமே விஜய் ஒரு குற்றவாளி போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ மேல்முறையீடு போகணும்னா போய்க்கோ அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லங்க, அந்த டாக்குமெண்ட்ல விஜய் என்ன சொல்றாரு, ஆமா நான் 5 கோடி வாங்கினேன்னு சொல்லிட்டாருல. நீ ரொம்ப பேஸ், நீங்க வழக்கே விட்டுருங்க. நான் அவர் வீட்டுக்கு சர்ச்சுக்கு போறேன், ஐடி ஆள் போறாரு. ஐடி ஆள் கேட்கிறார், சார் பணம் கருப்பணம் வாங்கினீங்களா? ஆமா சார் வாங்கினேன். எவ்வளவு கோடி வாங்கினேன்? 5 கோடி வாங்கினேன். அதுவும் பொய். அடுத்த நாள் திரும்ப உண்மை சொல்லுங்க சார், எவ்வளவு சொல்லுங்க? 15 கோடி வாங்கினேன். இதுதான். ஏன்னா 15 கோடி தான் எங்களால வந்து அவங்களால இன்கிரிமெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் பிடிக்க முடியுது. அதோட முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். கேஸ் அப்புறங்க அவர் அடுத்த வருஷம் கட்டினாரா கட்டலையா, அபராதம்க்கு போனுச்சா போகலையா, அதெல்லாம் இல்ல. தூய சக்தின்னு சொல்கின்ற விஜய், நான் சொல்றது தூய சக்தி அல்ல. தூய சக்தி நீ தயவு செய்து பேசாதான் நான் சொல்றேன். நீ ஒரு ஊழல்வாதியாக இருக்க. நான் இதே சொல்றேன். நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்ல நான் இன்னைக்குமே சொல்றேன்,
அவர் அன்னைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது, அன்னைக்கு எல்லாருமே அப்பீல் போயிருப்பாங்க. அதுல இன்னுமே சொல்றேன், அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஐடி வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் கருப்பு பணம் வாங்கியது உண்மை. அதுதான் நான் சொல்றேன். அது ஊழல் வருமா வராதா? இந்த நாடு வந்து நாசமா போறதுக்கு என்ன காரணம் கேட்டா கருப்பு பணம் வாங்குறதா காரணம். அதுதானே நீ பண்ணிட்டு இருக்க. நீ இதை ஏமாத்தானே முயற்சி பண்ற. நீ 250 கோடின்னு சொல்லி சொல்ற. 250 கோடியில எவ்வளவு செக் போட்டு வாங்குற, எவ்வளவு வந்து கருப்பு பணம் வாங்குற, யாருக்கு தெரியும்? ஐடி ரைடு உனக்கு போல. ஐடி ரைடு போனாங்கன்னா அந்த சோர்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா உண்மையில 250 கோடி தான் முதல்ல வாங்கலையா இல்ல அதுவே வட சொல்றியா அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். ஒவ்வொரு படத்தோட ஃபைலிங்ஸ் எல்லாம் இப்ப லியோ படம் ஃபைலிங்ஸ் பண்ணும்போது சில உண்மைகள் வெளியே வருது. அடுத்ததாக நீங்க ஜனநாயகன் படம் பண்ணீங்கன்னா அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். அந்த வாரிசு படம் பண்ணும்போது அந்த உண்மைகள் வெளியே வரும். உண்மையிலே விஜய் எவ்வளவு சம்பாதிச்சாரு, எவ்வளவு வாங்குறாரு அப்படிங்கிற உண்மைகள் வரும். அது ஐடியோட கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அப்ப நீங்க பிளாக்ல எவ்வளவு வாங்குறீங்க, ஒயிட் எவ்வளவு வாங்குறீங்கிற உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். இப்ப விஜய் வந்து ஒரு தூய சக்தின்னு சொல்கின்ற விஜய் உண்மையில் ஒரு தூய சக்தி இல்லை அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல இப்போ இந்த ஜனநாயகன் படமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து டைரக்டா ரிவைசிங் கமிட்டி போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப இந்த இதுவா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி கையங்காலமா மாட்டினப்பவே அவங்க வந்து ஃபைனை கட்டி இருந்திருக்கலாம். அப்பவுமே வந்து கோர்ட் போறாங்க. இப்போ நீதிபதியே சொன்னதுக்கு அப்புறம் நான் மேல்முறையீடு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எப்படி எடுக்கிறாரு? இந்த ஐடியா எல்லாம் யாரு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் சுத்தி இருக்கிற ஒரு மேனேஜர் கொடுக்கலாம், இல்ல வந்து ஆடிட்டர்ஸ் யாராவது கொடுக்கலாம். இல்ல சார் நம்ம அப்பீல் போய் நிறைய பேர் வந்து ரிலீஃப் வாங்கியிருக்காங்க, நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறப்ப சொல்றேன் இல்லையா. இது தாவேக்கங்கிற கட்சியே ஆரம்பிக்காட்டி யாருமே அவரை பத்தி கவலைப்பட போறது, இந்த கேஸை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நோபடி பாதர்ஸ். ஓகே விஜய் ஏதோ வழக்குல மாட்டிட்டாரப்பா, ஏதோ அபராதம் போட்டாங்களாப்பா, அடுத்த முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க இங்க இருக்கிறதா பிரச்சனை. நான் அதுக்குள்ள போவே இல்லை. நீங்க வந்து அவர் செய்தது சரியா தவறா, ஒரு நடிகராக அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா, எல்லாமே இருக்கு, அதெல்லாம் மன்னிக்கங்க. நீ தூய சக்தின்னு சொல்லிட்டு அதை பண்ணாதங்கிறதா என்னோட பாயிண்ட். அதற்கு உனக்கு தகுதியும் யோகியதையும் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. உன் கட்சி உண்மையிலேயே தூய்மையான கட்சியா இருக்கா? இல்ல. நேத்து முதல் கூட ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு முதல் கூட சீட்டை விற்கிறதுக்கு 3 கோடி விற்கலாமா, 2 கோடி விற்கலாம். நீ ஃபர்ஸ்ட் கதை சொன்னது என்ன? புஷி ஆனந்த் சைக்கிள் ஓட்டவனுக்கு தான் நான் வந்து சீட்டு கொடுப்பேன், போஸ்டர் ஓட்டவனுக்கு சீட்டு கொடுப்பேன். யாருக்கு கொடுத்துறீங்க நீங்க? சைக்கிள் ஓட்ட போஸ்டர் ஓட்ட யாருக்கு நீங்க கொடுக்குறீங்க? இதெல்லாம் கதைகளாக சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு காசு அடிக்க முடியுமோ காசு அடிக்கிறீங்க. ஊழல்வாதிகளாக யாரெல்லாம் அதிமுக ஊழல்வாதிகளா இருந்தாங்களோ அந்த ஊழல்வாதிகளா பக்கத்துல உட்கார்ந்து அழகு பார்த்துட்டு இருக்காரு. செங்கோட்டையனாக இருக்கலாம், இல்ல கூப்ப கிருஷ்ணனாக இருக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. எல்லா ஊழல்வாதிகளும் எல்லாத்தையும் கூட்டிச்சு பக்கத்துல உட்காரச்சுட்டு பாருங்க, நான் வந்து நேர்மையானவர், நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நீங்க வந்து புஷி ஆனந்த் ஒரு ஃப்ராடு, இவர் ஜான் அல்சே ஃப்ராட், விஜயே ஒரு ஃப்ராடு தான். விஜயே ஒரு ஃப்ராடு தான். அதுதான் அவர் தொடர்ச்சியா அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா பேசுறது எல்லாமே நான் ரொம்ப யோகியன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் யோகியன் அல்லங்கிறதா இந்த பாயிண்ட். செங்கோட்டையன் வந்து பத்தி பேசியிருந்தோம். அவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் இங்க வந்து தாவிக்காவில இருந்து சேர்றாரு. ஆனா இப்போ 2 நாளா ஒரு போட்டோ வந்து பார்க்க முடியுது. ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து செங்கோட்டையனோட பெயர் போட்டு பக்கத்துல எம்எல்ஏ தாவிக்காவோட அந்த கலர்லயே போட்டிருக்காங்க. இது உண்மைதானே இல்ல ஏதாவது ஏஐ பிக்சர் அந்த மாதிரி இருக்குமா? இல்ல எனக்கு தெரியல, நான் பார்க்கல. பட் ஆனா அந்த மாதிரி போடுவது கண்டிப்பா சரி கிடையாது. ஏன்னா அவர் எம்எல்ஏ கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. இன்னொன்னு தாவேக சார்பாக அவர் ஜெயிக்கவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில போடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஜய் கும்பல் வாழ்கின்ற உலகம் என்பது தனி உலகம். அந்த உலகத்துல விஜய் என்னைக்கோ சிஎம் ஆயிட்டாரு. ஆன்லைன்லயே விர்ச்சுவல் வாரிசு ஆன்லைன்லயே வாழ்ந்து, ஆன்லைன்லயே வாக்கெடுப்பு நடத்தி, ஆன்லைன்லயே இதை எண்ணி, மற்ற கட்சியெல்லாம் 4% 8% தாண்ட மாட்டாங்க. ஆனா விஜய் வந்து 92% இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு காலத்துல நாம் தமிழர் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இன்னொன்னு, நீங்க இந்த இதுல யார் ஓட்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு விஜய், அந்த விஜய்க்கு இன்னும் 18 வயசு ஆகல, வெளியே வந்து ஓட்டு போட முடியாது. அந்த விஜயம் அதுல இருக்கிறாங்க. நான் சொல்றது, இப்ப எங்க வீட்டுல குட்டி பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணு ஓட்டு போட முடிஞ்சா ஓட்டு போட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு அதெல்லாம் நடக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்க ஆன்லைன்லயே ஆரம்பிச்சு ஆன்லைன்லயே முடிச்சிடலாம். இப்ப நீங்க ஆன்லைன்ல பதிவிறக்கம் செய்யலாம், நாளைக்கு ஆன்லைன்லயே நீங்க இன்டர்வியூ கூட கண்டக்ட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயே ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. சோ அந்த உலகத்துல மேபி செங்கோட்டையன் எம்எல்ஏவா இருப்பாரு, ஆதவர்ஜுனா எம்எல்ஏவா இருப்பாரு, புஷி ஆனந்த் அமைச்சராக இருப்பாரு, மற்றவர்கள் அமைச்சர் பெருமக்களா இருப்பாங்க. அந்த ஒரு கனவு உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அது மேபி அதோட பார்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசிருக்கும் போதே பேசியிருந்தோம், தாவிகா சார்பா நேத்து விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க விருப்பமனு. அந்த இடத்துலயுமே ஒரு கலவரம். சோ தாவிகா வந்து எந்த பக்கம் போனாலுமே அங்க ஒரு பிரச்சனை அது வந்து உருவாகிட்டே இருக்கு. அது ஏன்னு பாக்குறீங்க? இல்லங்க, நீங்க இப்போ எல்லா அலுவலகங்களும் எங்க இருக்கு நமக்கு தெரியும். இப்ப திமுக அறிவாலயத்துல நீங்க அது திமுக கட்சி ஆபீஸ்ங்கிறது தெரியும். அங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்படி இல்லாட்டியும் பொதுமக்களுக்கு பெரிய இடைஞ்சல் இல்லாத பல இடங்கள் இங்க இருக்கு, சுத்தி பார்க் பண்றதுக்குலாம் இருக்கு. அதிமுக ராயப்பேட்டை ஆபீஸும் தெரியும். இது ஃபுல்லாவே வந்து ராயப்பேட்டை அந்த ஆபீஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ தேமுதிக அவங்க தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. சிலர் அது கூட சில சர்ச்சைகள் கோயம்பேடை சுத்தி எல்லாம் நிறைய டிராபிக் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவர் பனையூர்ல போய் ஆபீஸை வைக்கிறார். நீங்க அதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ், ஏன்னா அது ஃபுல்லா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளதான் இவர் வந்து வச்சிருக்காரு. இது இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை.
விஜய் வந்து மக்கள் மன்றமாக இருக்கும்போது, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுல இருந்து தொடர்ச்சியாக இவங்க போய் வண்டியை பார்க் பண்றது இதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கே ரொம்ப அதீதமா, நேத்து இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நேத்து ஏன் இந்த இவ்வளவு பெரிய கலவரம் ஆச்சு? புஷி ஆனந்த் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, எல்லா மாவட்ட செயலரும் கிளம்பி வா. நேத்து நீங்க பாருங்க, சம்பந்தமே அதெல்லாம் போட்டோ போறேன் சொல்லி இவன் எதுக்கு விருப்பம் பண்ண வாங்குறான், இவன் எப்படி சீட்டு வாங்க, சீட்டே வாங்க முடியும். அதுல யாருமே நான் சொல்லல, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்படி, உனக்கு நீ எதுக்கு வாங்குற, எனக்கு புரியவே இல்லையே, நீ எதுக்கு 100 ரூபா காசு கொடுத்து வாங்குற, நீ எதுக்கு 100 ரூபா காசு கொடுத்து வாங்குற, இது மாதிரி எவ்வளவு எக்கச்சக்கமா. அப்பதான் ஓ ரைட்டு, புஷி ஆனந்த் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாங்க வைக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு தான் வாங்குறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மாநில ஒருத்தர் பேசுறாரு, 200 ஃபார்ம் வாங்க சொல்றாரு அவரு. 200 ஃபார்ம் ஆயிட்டு போய் என்ன பண்றது, மொத்தம் இருக்கிறது 234 தொகுதினே, நான் 2 தொகுதி தான் மாவட்ட செயலர், என்ன வாங்க புஷ் பண்றாரு, எனக்கு கண்டிப்பா நீ வாங்கி தான் ஆகணும், யார் அதிகமான ஃபார்ம் வாங்குற நான் போட்டி வச்சிருக்கேங்கிறாரு அவரு. எதுக்கு இப்படி ஒரு போட்டியா? காசுங்க அவருக்கு, அவர் சொல்லு வருஷமா ஏத்தி விடுவாரு, நீ வாங்கிட்டியாடா நீ வாங்கிட்டியாடா, நீ அவன்டா நிறைய வாங்கணும்னு சொல்லி கேட்பாரு. அது ஒரு கெத்து. பக்கா மாஸ். நீ ஒண்ணு இல்ல, இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, 50,000 ஃபார்ம் எடுப்போம், ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 200 ஃபார்ம் வாங்கியிருக்காங்க. அவன் 2 மாவட்டத்துக்கு தான் அவன் ஃபில் பண்ணி கொடுக்க போறான். அவனோட மாவட்டம், அவனோட ஒரு தொகுதி, இன்னொரு தொகுதி, 2 தொகுதி இல்ல 3 தொகுதி கொடுக்க போறாங்க இல்லையா? மத்ததெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவா நீங்க? எதுக்கு இந்த ஸ்கேம்கான வேலைகள் பாக்குறீங்க? அப்போ இது என்னன்னா, விஜய்ட்ட தலைவரை பாத்தீங்கல்ல, சம கூட்டம். இன்னைக்கு 50,000 பேர் வந்துட்டாங்கன்னா, அப்போ நேத்து வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தது 4 கோடி ஓட்டு நினைச்சோம், 5 கோடி ஓட்டு வந்துருச்சு தலைவர். 4 கோடி ஓட்டா? மொத்தமே 6 கோடி வாக்காளர்கள் தானே? ஆமா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு. சில பேர் கன்வின்ஸ் பண்ணி வந்து அவர் 2 கோடி சொல்றாரு, இவங்க சொல்லுவாங்க 5 கோடி ஓட்டு வந்துடும் தலைவர், 50,000 அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 2-3 பேர் கேன்வாஸ் பண்ணிடுவாங்க தலைவர், அதெல்லாம் வந்துரும். புஷி ஆனந்த் சீரியஸாவே ஒரு நாள் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய வாக்காளர்கள், விஜய் சொன்ன மாதிரி தான், விஜய் சொன்னார் இல்லையா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியேவான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தேர்தல் அன்னைக்கு காலைல 7 மணிக்கெல்லாம் நம்ம பசங்க வெளியே வருவான்னு சொல்லி சொன்னார்ல, புஷி ஆனந்த் ஏற்கனவே சொல்லிட்டாரு, காலையில 7 மணிக்கெல்லாம் நம்ம ஆட்கள் வந்துருவாங்க, 11 மணிக்கெல்லாம் நம்ம வாக்கள் வந்துரும், நம்ம வாக்கள் 11 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பூத்துல இருக்கிறவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா FDFS. காலையில படக்காட்சி 7 மணிக்கு காட்சி ஓபன் ஆயிடும். முதல் காட்சி பார்த்த உடனே நீங்க போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு கிளம்பிடலாம். அதுதான் புஷி ஆனந்த். கலெக்ஷன் வந்துரும். சோ அதே மாதிரிதான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, காலையில வந்து நம்ம ஆட்கள் வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படிங்கறது விஜயும் நம்புறார், புஷி ஆனந்தும் நம்புறார். காலைல அப்படியே அலையா விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும். இவங்க சொல்ற அந்த 2 கோடி பேர் வந்துட்டு போகணும்னாலே சாயங்காலம் 1000 இருட்டிரும். நாங்க நைட் நாளை படம் ரிலீஸ் ஆக நைட்டே வந்து போட்டுருவோம்ல. ஓகே, 12 மணிக்கு அந்த எலெக்ஷன் அடிச்சு வரட்டுவாங்க, எதுக்கு நான் வந்து அடிச்சு வரட்டுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் இல்ல, எங்க தலைவனுக்கு நான் முதல்ல ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்தெல்லாம் சில இடங்கள் நடக்கதான் செய்யும். இதெல்லாம் வந்து வருவாங்க. ஆனா சொல்ற மாதிரி உண்மையிலேயே 2 கோடி ஓட்டு விஜய்க்கு இருக்கிறதா? நீங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு அந்த சொல்லிட்டே இருக்காங்க, அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சர்வே ஏதோ ஒரு சேனல்ல எடுத்தாங்க, அதிலே கூட இளைஞர்கள் வாக்கு 38%, மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தாவேக்க 30%, நான் சொல்ல 30% வரைக்கும் இருக்கு வச்சுக்கோங்களேன். பெண்கள் வாக்குன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு 25%, 27% சொல்லி வந்தாங்க. பெண்கள் சொல்லும் போது இந்த வயது மட்டும் நீங்க வந்து 18ல இருந்து 35 அந்த மாதிரி அந்த செக்டார் மட்டும். அதை தாண்டி இங்க ஒரு பெரிய செக்டார் இருக்கு. நான் இதுலயே சொல்ல 40%ல திமுக கிட்டத்தட்ட 35% வர்றாங்க, அதிமுக கொஞ்சம் வர்றாங்க, நாம் தமிழர் கொஞ்சம் வர்றாங்க, கிட்டத்தட்ட ஈக்குவலா வர்றாங்க. பெண்கள் வாக்குகளை திமுக அதிகமா வர்றாங்க. இப்படி ஏற்கனவே இருக்கு. திமுக ஏற்கனவே கூட்டணி கட்சியாக 2,09,00,000 வாக்குகள் ஏற்கனவே வாங்கின கட்சி. அந்த இன்னும் ஜாஸ்தியா எப்படி வாங்குறது, இந்த எஸ்ஆருக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும், பட் எப்படி வாங்குறது அப்படின்னு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் களத்திற்கே வராதவர்கள் நீங்க வந்து வாயில வட சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி முதல்ல சாத்தியம்? நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இளைஞர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? எல்லா 100% இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. விஜயோட ரசிகர் இந்த ரசிகர்களே வச்சுக்கோமே, அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவானா? போட மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? வச்சிருக்காங்க. நான் எல்லா நடிகர்களும் வரிசையா சொல்றேன். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், விமல் ரசிகர்கள் வரைக்கும். நாளைக்கு புதுசா ஒருத்தர் வராரு, ஏதோ விஜய் விமர்சிச்சு பேசிட்டாரு, அவரோட ரசிகர்கள் வருவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. இது ஒரு பக்கம். திமுக இளைஞர் அணியில ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? லட்சக்கணக்கான இருக்காங்க. காங்கிரஸ்ல இளைஞர்கள், மதிமுக, கம்யூனிஸ்ட், எல்லாத்துலயும் இளைஞர் படை எல்லாருக்கும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அப்ப இந்த இளைஞர்கள் எல்லாருமே இல்ல விஜய் தான் ஓட்டு போட சொல்லி சொல்லுவாங்களா? இப்ப பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 மாநாடு நடத்திட்டாங்க. தொடர்ச்சி இவங்க இளைஞரணி மாநாடு நடத்தி, இன்னைக்கு கூட உதயநிதி இளைஞரணி மாநாடு நடத்திட்டு இருக்காரு, பல்வேறு இடங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுல எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் வர்றாங்கிற பாக்குறோம். அவங்க போய் இந்த விஷயங்களை கொண்டு போய் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற பாக்குறோம். அப்போ சில ஆச்சரியக்குறியாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் விஜய்க்கு வாக்களிப்பார்களே தவிர மற்ற எல்லோருமே வாக்களிப்பார்களா? இல்லை. அதையெல்லாம் தாண்டி செக்டாரா வருவோம். விவசாயிகள், இது வரைக்கும் விவசாயிகளுக்கு விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னா நிச்சயமா என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் காட்டும் என்ன பேசியிருக்காரு. ஈரோட்ல போய் மஞ்சள் விலையும்லாம் பேசியிருக்காருல்ல. எல்லாருமே பேசுவாங்க, காளிங்கராயன் இது போகுது. இன்னைக்கு நீங்க பேசியிருக்காரு சொல்றீங்களா, இன்னைக்கு போய் விஜய்ட்ட ஈரோட்ல நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேளுங்க, அவர் தெரியாது. ஒரு வெள்ளந்தியா நான் சத்தியமா தெரியாது அவருக்கு.
விவசாயிகளுக்காக விஜய் ஏதாவது குரல் கொடுத்திருக்கார்? இந்த காவிரி சிக்கல் பிரச்சனை இருக்கு, இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு, இந்த இஷ்யூஸ்க்காக நான் கடுமையா அதாவது பேசியிருக்கேன், பேச மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். இல்ல விவசாயிகள்லாம் திரட்டி நான் ஒரு பெரிய கூட்டம் போட்டேன் இல்ல. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட செக்டாரா இருக்காங்க. திமுக தங்களால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதற்காக விஜய் ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா? செவிலியர்கள் எல்லாருமே சொல்றேன், இதுக்காக இந்த ஆர்கனைஸ் செக்டாருக்கு விஜய் ஏதாவது வேலை பார்த்திருக்காரா? நீங்க உங்களோட ஓட் பேங்கை நினைக்கிற இளைஞர்களுக்கு விஜய் என்ன செஞ்சிருக்காரு? சிம்பிளா கேட்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண் மகளிருக்கு நீங்க 1000 ரூபாய் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை விஜய் கொடுப்பாரா மாட்டாரா? லேப்டாப்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கவர்மெண்ட். அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கிறாங்க, லேட்டா கொடுத்தாலும் சொல்றாங்க, லேட்டா கொடுத்துறாங்க, முன்னாடி கொடுத்துருக்கணும், பட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை விஜய் கண்டினியூ பண்ணுவாரா, கண்டினியூ பண்ண மாட்டாரா? இல்ல அவர் நல்ல டேப் கொடுக்க போறேன் பாரா, இல்ல நான் அந்த ஐபோன்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இலவசங்கள் எல்லாமே ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவர் எப்படி கொடுப்பாரு? அப்போ அந்த ஏன்னா இன்னைக்கு அந்த கொடுக்கின்ற அந்த 1000 ரூபாயினால நம்மளுடைய ஜிஆர் ரேஷியோ, ஏற்கனவே சிறப்பா இருக்கிற ஜிஆர் ரேஷியோ இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு நம்ம சொல்றோம். நமக்கு இப்ப இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, இவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கணும், அதுக்கு நிறைய முதலீடுகள் ஈர்க்கணுங்கிறத நோக்கி தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு. நீங்க ஒரு காலத்துல எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், குவாலிட்டி இல்ல லிட்ரேட் ஆக்கணும் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அப்புறம் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு காலேஜ் எஜுகேஷன்ல நிறைய பேர் லிட்ரேட் ஆக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் ஒரு இடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்வதற்கு இந்த 1000 ரூபாய் கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய உதவித்தொகையாக இருக்கின்றது. நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் வந்து நிறைய கல்லூரி போயிருக்கேன், பெண்கள் படிக்கிற கல்லூரி. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு 100 பசங்க உட்காந்து வச்சுக்கோங்களேன், அது பெண் உட்காந்துருக்கும் போது அவங்கள்ட்ட உங்க வீட்டுல எத்தனை அம்மாக்கள் காலேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க? 2 பேர் கை தூக்குவாங்க, 2 பேர் தான் கை தூக்குவாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சிஷனை இன்னும் பெருசா பண்றதுக்கு எவ்வளவு வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை விஜய் கண்டினியூ பண்ணுவாரா? இல்ல அதெல்லாம் எதுக்கு 1000 ரூபாய், அவங்க சும்மா இது படிப்பாங்கப்பா, தளபதியோட முகம் பத்தாதான், நான் 2 படம் நடிச்சு கொடுத்தா பத்தாதான் சொல்லுவாரா விஜய்? அப்ப அந்த கேள்வியை ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்கன்னா அதற்கு என்ன விடை கிடைக்கும்? தமிழ் புதல்வன் திட்டம் பசங்களுக்கும் அதை கொடுக்குறாங்க, நீங்களும் காலேஜஸ்க்கு வாங்க, நிறைய பேர் வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கு விஜய் என்ன பதில் இருக்கு? இல்ல நான் குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், இங்க நிறைய வந்து பேராசிரியர்கள்லாம் பற்றாக்குறை இருக்கு, அதற்காக விஜய் ஏதாவது பேசியிருக்காரா? யூஜிசியில் அங்கே ஏற்பட்ட மாற்றங்கள்னால நம்ம பசங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க பேசியிருக்காரா? இது எதுவுமே பேசாத போது எப்படி மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள்? நான் சொல்றேன், விஜயோட முகம் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கா? இருக்கு, நான் சொல்றேன், இருக்கதான் செய்யுது. அவர் முகத்துக்காக வாக்களிக்கிறேங்க. நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறேங்க, சிம்பிளா உண்மையிலே சொல்றேன், நம்ம வந்து ஏதோ அவரை ட்ரோல் பண்ற மாதிரி உண்மையிலே அதுதான் காரணம், எந்த காரணமே கிடையாது. நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்காரு, ஆண்டு விழாவுல கூட டான்ஸ் ஆடினாரு, பார்க்க அழகா இருக்காருங்க, பார்க்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பார்க்க நல்லா சிரிச்சு பேசுறாங்க. இது மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கு. ஓகே ரைட், ஜனநாயகம் நல்லா நடிச்சிருந்தாருங்க, இங்கெல்லாம் கண்ணீர் விட வச்சாருங்க, அது ஒண்ணுமே போதுமானது, வெளிவர முடியாம ஆக்கிட்டாங்க. அது மட்டுமே போதுமானது, அந்த குரூப்புக்கு அது போதுமானது. ஆனா உண்மையில பொருளாதார இப்போ ஒண்ணு இல்லை. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் கரூர் போயிருந்தேன், அவன் பேசிட்டு இருந்தேன், ஒரு சூப் விற்கிற அவங்க பெண்மணி. அவங்கள்ட்ட போது எந்த யாருக்கும் ஓட்டு போட்டீங்கன்னா என்னோட ஜெனரலா கேட்பேன். அவங்க சிம்பிளா கேட்டாங்க, என் பொங்கலுக்கு வந்து இப்ப திமுக கொடுத்த 3000 ரூபாய் ரொம்ப உதவிகரமா இருந்தது, அதை விஜய் வந்தா செய்வாரா? இங்க என்ன பதில் சொல்லுவார் விஜய்? இல்ல உரிமை தொகையை வச்சுக்கலாமே. இப்ப எடப்பாடி பழனிசாமி எதற்காக 2000 ரூபாய் அறிவிக்கிறாரு? அவருக்கு தெரியும் இந்த ஸ்கீம் இனிமேல் யாருமே விட்டுடும், யாராக இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும், அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். நம்ம அது சரியா தவறாங்கிறது வேற, அதனால கடன் வருதா வருங்கிற அது வேற டிபேட். இதுல நம்ம கொடுத்தா ஆகணும் ஒரு இடத்துக்கு. விஜய் என்ன செய்ய போறார்? 3000 கொடுப்பாரா, 5000 கொடுப்பாரா, என்ன பண்ணுவார் விஜய்? அப்ப இத ஓட்டு போடுற மகளிர், இன்னும் சொல்ல போனா 1,35,00,000 மகளிர் வாங்குகின்ற 1000 ரூபாய் வாங்குகின்ற மகளிர்ல எவ்வளவு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இன்னொன்னு, இந்த எலெக்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸரா போகும் பொழுது நீங்க யாருக்கும் யாருக்குமான போட்டி இது அப்படிங்கிற ஒரு டிசைடிங் ஒண்ணு நடக்கும். அந்த நேரத்துக்கும் அதிமுகவிற்கும் அதான் சொல்லல, அதாங்க அது போக போக அது எப்படி டிசைட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர் யார், களத்தில் எந்த கட்சி அதிகமாக வேலை செய்யுது, களத்தில் எந்த தலைவர் வந்து மக்களை சந்திக்கிறார், இது எல்லாமே இருக்கு. நான் சொல்லவா, விஜய் 3வது ஆண்டு விழால சொன்ன மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நான் பிரச்சாரத்துக்கு கூட வெளியே வர மாட்டேங்கிறது தான். இந்த விஜய் வெளியே வான்னு சொல்லி சொல்றாங்க, அன்னைக்கு வருவான் விஜய்னு சொல்வதற்கான காரணம், இந்த பிரச்சாரத்துக்கு கூப்பிடாதீங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு ஒட்டுமொத்தமாகவே இப்ப நான் எதிர்பார்க்கிறது பிப்ரவரி 3ஆம் வாரத்துல இந்த நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கேண்டிடேட் செலக்ஷன் அது இதுன்னு பண்ணிட்டு ஹார்ட்லி 1 மந்த் இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி எலெக்ஷனா இருக்கலாம். 1 மந்த், இந்த 1 மாசத்துல விஜய் 37 மாவட்டங்கள் கூட போக முடியாது. எப்படி இந்த 236 தொகுதிக்கு போவார் அவர்? அந்த 30 மாவட்டங்கள் கூட போக மாட்டார். நான் சொல்றேன், வீட்டுல இருந்து நான் ஏதாவது ரெஸ்ட் ரொம்ப என்னப்பா இவ்வளவு டயர்டா இருக்கீங்க, முன்னாடி சனிக்கிழமை ஒரு நாள் பண்றதுக்கே நான் அவ்வளவு அவஸ்தப்பட்டேன், இந்த 30 நாள் ஏதாவது ஓட்டி விட்டுருங்க, நான் சர்க்கார் மாதிரி கடைசியா வீடியோ போட்டுக்கிறேன் தான் விஜய் சொல்ல போறார். வரப்போகுது. அப்போ ரொம்ப க்ளோசர் எலெக்ஷன் போகும்போது மக்கள் என்னப்பா எடப்பாடி உங்க ஊருக்கு வந்துட்டாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, உதயநிதி வந்துட்டாரு, வேற யாருப்பா சீமான் வந்தாரு, அன்புமணி வந்தாரு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. விஜய் அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு, பனையில ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க, அவனுக்கு எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு
அந்த களம் என்பது நீங்க திமுக அதிமுக மாறும் பொழுது நான் பிராக்டிகலா பாத்திருக்கேங்க. நான் எலெக்ஷன் நிக்கும் போது சொல்லுவார், நான் உண்மை சொல்ல நான் விசில் சின்னத்துல நின்னவன் லோக்சபா கட்சியில. தம்பி விசில் சின்னத்துல நின்னவன் அம்பத்தூர்ல 2011. ஒரு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் போன் பண்ணார், தம்பி விசிலுக்கு தான் ஓட்டு பண்ணு உள்ள போனேன், ஆனா எனக்கு உள்ள போனா சூரியன் ரெட்டல மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது, என்ன மன்னிச்சிருப்பாரு. அது பிராக்டிகல் தானே, விட்டுருக்க சார், பரவாயில்ல சார், அது எல்லாருக்கும் இயல்பு தான், இதுதான் நடக்கும். விசில் கண்ணுக்கே தெரியாது. முதலமைச்சர் தூங்கி எழுந்து கேட்டா கூட விசில் தான் சொல்லுவாரு. இருக்கலே மகா கேவலமான காமெடி, அந்த ஹியூமர் கிளப் காமெடியிலேயே ரொம்ப மகா கேவலமான காமெடி அது. அதுக்கு புசியான எந்திரிச்சு அப்படியே சூப்பர் சூப்பர் சிரிச்சு அதெல்லாம் இவ்வளவு பெரிய தற்கொலையா நீங்களா எப்பரா இருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. முதலமைச்சர் எப்படிங்க சொல்லுவாரு? நீ வேற யாராவது கூட சொல்லிருக்கலாம், முதலமைச்சர் வீட்டுல கேட்டாங்க இல்ல வந்து ஒரு அமைச்சர் வீட்டுல பேசிட்டாங்க, இப்படி ஏதாவது நீங்க சொல்லிருக்கலாம். அந்த இடத்துல விஜய் என்ன பண்ணாலும் சிரிப்போம், விஜய் என்ன பண்ணாலும் ஆரவாரப்படுத்துவோம், விஜய் எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதை ரசிப்போம்னு இருக்கிற கூட்டம் அது. முதலமைச்சர் இப்படி சொல்லுவாரா, தூங்கி எந்திரிச்சாலும் நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட அப்படின்னு சொல்லுவாரா? என்ன முட்டாள்தனமான ஒரு வாதம் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது அது கண்ணுக்கே தெரியும். ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷன் போகும்போது விசிலுக்கு போடுற ஓட்டு வீணா போன ஓட்டுன்னு ஆயிடும். நீங்க தோக்குற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப ஏன் விசிலுக்கு நான் நிக்கும் போது ஏன் விசிலுக்கு ஓட்டு போடல? ஜெகதீஸ்வரன் போடுற ஓட்டுனால ஏதாவது மாற்றம் வருமா? மாற்றம்லாம் வராது. அப்ப திமுக அதிமுக இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க. இவர் எம்எல்ஏ போறாரு, ஆக மாட்டார். இவர் எவ்வளவு ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டு. அந்த நிலைமை வந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருக்கத மாத்தணும் இல்லையா? மாற்றம்ங்கிறது வேணும் தானே? நல்ல இடத்துக்கு சொல்லிட்டீங்க. நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிட்வீன் குட் ஈவில் அண்ட் பேட் ஈவில் தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல பேய்க்கும் கெட்ட பேய்க்குமான சண்டை தான் இது. வந்து குட்டுக்கும் பேடுக்குமான சண்டை எல்லாம் கிடையாது. இது எலெக்ஷன் எந்த கட்சியா இருந்தாலும் நான் சொல்றேன், அதுதான் பேய் தான், எல்லாமே பேய் தான். இதுல விஜய் வந்து ஏதோ ஒரு தேவதை மாதிரி ஏஞ்சல் மாதிரி நினைச்சீங்கன்னா இல்லை, அது மோசமான பேயா இருக்கு நான் சொல்றேன். எங்க கட்சியை வந்து நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு மதிப்பீடு எங்க இருந்து வருவேன்? கட்சி நீ நடந்த லட்சணத்துல தான் வருவேன். அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். 2 வருஷம் விஜய் கோட்டை விட்ட இடங்கள் எல்லாம் சரியாக பிடிச்சிருந்தாருன்னா நான் நிச்சயமா அந்த கட்சியில நானே இருந்திருப்பேன். நான் அந்த கட்சிக்காக உங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பேன். ஆமாங்க நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் பாருங்க, எங்களுக்கே மக்கள் ஆதரவு கூடாதுன்னு சொல்லி ஆதரிக்கணும்னு சொல்லுவேன். ஆனா எதுவுமே செய்யாம, இன்னும் சொல்ல போனா கட்சி நடத்தும் போதே இவ்வளவு ஊழல் செஞ்சுக்கிட்டு, கட்சி நடத்த யோகியதை இல்லாம, களத்திற்கே வராம, நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் மாதிரி படு தூங்கிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை நம்பி நான் எப்படி என்னோட வாக்குகளை குடிப்பேன்? அதற்கு எனக்கு திமுக அதிமுக மேல எனக்கு குறைபாடுகள் இருக்கு, போதாமைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் அவங்கள யார் பெஸ்டோ அவங்கள தான் நான் ஓட்டு போடுவேன். அதுதான் நடக்கும். இதுதான் நடக்கும். தமிழ்நாடு முழுக்க அதான் நடக்கும். இல்ல அப்ப இந்த நிலைமை வந்து மாறவே செய்யாதா? வேலை பார்த்தா மாறுங்க. புதுசா யார் வேணாலும் வரட்டுங்க, யார் வேணாலும் வரட்டும், வேலை செய்யுங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க. வேலையே செய்யாம நான் படுத்துட்டே ஜெயிப்பேன், அதெல்லாம் இங்க நடக்காது. களத்துல இறங்கி ஏதாவது வேலை செஞ்சா மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க, அது நடக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இல்ல களத்துல இறங்கினா அப்போ சீமானுமே மாற்றா வந்தவர் தான். அவர் எல்லா களத்திலயும் இறங்கி மாநாடுகள் எல்லாம் போட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு மக்கள் அவர் இன்க்ரீஸ் பண்ணதானே வர்றாங்க. 1% 8% வந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்க கொள்கைகள் அவருக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். சீமானுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ சில இடங்கள்ல சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க, சீமானுக்கு ப்ரீ போல் சர்வே எடுக்கும்போது 12% வருது. ஆனா எலெக்ஷன்ல குறையுது. என்ன காரணம்? சீமானுக்கு ஓட்டுற போட்டு ஜெயிக்காத ஓட்டு, அது விக்டரி கொடுக்காது. அப்ப நம்ம சீமானுக்கு நம்ம ஓட்டு போட வேண்டாம். இது இயல்பா நடக்க ஒன்றுதான். அது த்ரெஷோல்டு ஒண்ணு இருக்கு. 15% 20% வரைக்கும் சீமான் வருவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த மக்கள் அதை வாக்கு கொடுப்பாங்க. அது நடக்காத போது நடக்குது. இப்ப விஜய்க்குமே அந்த பிரச்சனை இருக்கு. விஜய் வந்து நீங்க சும்மா சொல்லிக்கலாம், வீட்டுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லலாம், பசங்க சில பேர் கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனா அது நடக்காத வரைக்கும் விஜய்க்கு விசிலுக்கு போற ஓட்டு வீணா போன ஓட்டுங்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த களம் என்பது திமுக அதிமுகங்கிற மாதிரி அந்த க்ளோசரான எலெக்ஷன்ஸ் போகும் பொழுது நீங்க வந்து இவங்க 2 பேருக்குமான வாக்குகளை தான் அது உடையும். இதுல விஜய்க்கு பெரிய வேலையே இருக்காது. கேண்டிடேட்ஸ் பார்ப்பாங்க மக்கள். இன்னைக்கு விஜய்ங்கிற முகத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே எல்லா ஊர்களையும் நான் பயணிக்கும் பொழுது ஒரு மாடு செலரம் பத்தி பேசினா எல்லாருமே திருடங்க தான் மக்கள் சொல்றது. விஜய் வந்து நம்புறாங்க, அவங்க விஜய் ரொம்ப நேர்மையானவர் நினைச்சிட்டு இருக்காங்க. புசியான திருடன், ஆமாப்பா புசியான திருடன், மாடச்செலர் திருடன், மதுரை மாடச்செலர் திருடன், புதுக்கோட்டை மாடச்செலர் திருடன் மட்டும்தான் இருக்கான்னு நான் கேட்கிறேன். அதாங்க, நீங்க மற்ற கட்சிகள் அதிகாரத்தை ருசி பார்த்த பிறகு நீங்க வந்து சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. இங்க அதிகாரத்துக்கு வருவதற்காகவே திருடிட்டு இருக்காங்க. பவர் கரப்ஸ். அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் பவர் கரப்ஸ் தான், அதனால மாற்றம் இல்லை. ஆனா நீ நேர்மையா இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா நீ போற வழியே வந்து நீ ஊழல் செஞ்சுட்டு தான் உள்ள போற. எப்படிமா நீ ஆட்சி? ஜான் சொன்னார், பிரதர் என்ன பண்ணியாவது உள்ள போயிடணும் பிரதர், என்ன பண்ண உள்ள போறது, நீ எதுக்கே வரணும்? நான் ஏற்கனவே இருக்கிறவன நான் திருத்தறதுக்கான வேலையை பார்ப்பேன், அவனை எதிர்த்து நான் போராடுவேன், அவனை எப்படி சரி பண்ணணும்னு நான் வந்து அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி நாங்கெல்லாம் சிவில் சொசைட்டியா வேலை பார்த்துட்டு போறோம். நீ எதுக்கு என்ன பண்ணி வேணாலும் வர்ற? உனக்கு எனக்கு என்ன மாற்று? இது என்ன மாதிரி மாற்றுன்னு நான் கேட்கிறேன். என்ன பண்ணாலும் வர்றது எதுக்கு நீ வரணும்? அப்ப இல்ல அவங்க மட்டுமே எப்படி கொள்ளடிக்கலாம், நாங்களும் கொள்ளடிக்கணும்ல, அதானே உன்னோட சித்தாந்தம். அப்போ அதானே நீ சொல்ல வர, அவங்க ஊழல் பண்றாங்க, நான் அதோட நல்லா ஊழல் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படிங்கறது இன்னைக்கு எக்ஸாம்பிளா போட்டு காட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதான் சொன்னேன். அதனால
இந்த 2 பேரை விட எந்த விதத்திலும் விஜய் சரியான நபர் கிடையவே கிடையாது. மிக 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 மோசமான நபர். அந்த கட்சி மோசமான கட்சி தான். நன்றி சார், நிறைய தகவல்களை பயணிந்தீங்க. நன்றி.